இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேனரை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ஸ்கேனரை பற்றி பார்க்குறோம்னா, ஸ்கேனரை கற்றுக்கிட்டா ஸ்கேனர்லேருந்து ஸ்ட்ராட்டஜி கன்வெர்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக ஸ்கேனரை ஸ்ட்ராட்டஜியாக மாற்ற முடியும். டிஸ்கவரில் ஒரு 4 மெயின் மெனு இப்படி வரும். இதில் டிஸ்கவர், மை ஸ்கேன், லைவ் ஸ்கேன், கிரியேட் நியூ, மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ப்ரீ டிஃபைன் ஸ்கேனர்ஸ் ஸ்டீக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளேயில் வரும். இதில் எக்ஸாம்பிள் ஹேமர், புல்லிஸ் இன்சைட் பார், டெய்லி MACD புல்லிஸ் கிராஸ் ஓவர், இப்படி நிறையா வரும். அதில் நியூ டைப் கேண்டில் ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது, அதுவும் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே ஒரு இருக்கிற ஸ்கேனரை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி நீங்கள் கிரியேட் ஸ்கேனர் உங்களுடைய ஸ்கேனராக அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது கற்றுக்கிறதுக்கு மிக எளிதான வழி. இந்த ஸ்கேனரை நீங்கள் ஒரு பேர் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை லைவ் ஸ்கேனில் கொண்டு போகலாம். லைவ் ஸ்கேன்னா அது எந்த பீரியடு டைம் ஃப்ரேம், என்ன டைம் ஃப்ரேமில் ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கி காலையில் 9:15 சாயந்தரம் 3 வரைக்கும் அந்த ஸ்கேனில் என்ன கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகிருக்கோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹிஸ்டரியில் ஒரு லாக் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும் கம்ப்யூட்டர். இப்போ அந்த லாக் ஷீட்டுங்கிறது இந்த மாதிரி வரும். இந்த லாக் ஷீட்டு 10 மினிட்ஸ் ஸ்கேனரில் போட்டிருக்கோம். இது 11:17க்கு என்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு இங்கே சொல்லுது. சன் டிவி, அடுத்து ஹிண்டல்கோ, அடுத்து பெட்ரோநெட், அடுத்து மேரிகோ, SRF, டாடா ஸ்டீல், டாடா பவர். இப்போ என்ன அட்வான்டேஜ்னால், இந்த லாக் ஷீட்டில் நம்ம 11:30க்கு பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டாக்கு செல் வந்திருக்கு. அதே மாதிரி 12:30க்கு HR மோட்டர் செல் வந்திருக்கு. இப்போ நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி கரெக்டானு நாம் அந்த கிராஃப் கைட்டில் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கைட்டில் 11:30க்கு செல் வந்திருக்கு. ஆனால் இது மெட்டீரியலைஸ் ஆகலை. இப்போ செல் வந்த இடம் 364. இது 10 மினிட்ஸ் சார்ட்டு. அது 364லேருந்து ஒரு 50 காசு அவ்வளோதான் குறைஞ்சிருக்கு. அது பிறகு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிரும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். இது HR மோட்டரில் 12:30க்கு செல் ஆர்டர் ட்ரிகர் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு மேலே போகவே இல்லை, ஸ்டாப் லாஸ் ட்ரிகரே ஆகலை. கிட்டத்தட்ட இதுலேருந்து எவ்வளவு, ஒரு 200 வரைக்கும் ஒரு 1% நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் இதில் அட்வான்டேஜ். இப்போ நம்ம என்ன பார்க்க முடியும், லாக் ஷீட்டில் என்ன வந்திருக்கோ அது எந்த டயத்தில் வந்திருக்கோ அதை கிராஃபில் அந்த டே முடிவில் ஃபுல்லாக பார்த்து அந்த நம்ம போட்ட ஸ்கேனர் கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்.